ஸ்டாலின் அவர்கள் இதை ஏன் எதிர்க்கிறாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் வந்து இந்த டைம்ல வந்து டீலிமிட்டேஷனை கொண்டு வராங்கன்ற அந்த அரசியலை தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக முக்கியம். ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, டீலிமிட்டேஷன் ஆகப்பட்டது சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து பாதிக்காது. இதை புரிஞ்சுக்கணும்னா ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை இன்னும் டெப்தா பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். வெறும் தமிழ்நாடுக்கு மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கிடையாது. இன்ஃபேக்ட் சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்குமே அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, டீலிமிட்டேஷன் பத்தி ஒரு டெசிஷன் வந்து யூனியன் கவர்மெண்ட் எடுத்தாங்கன்னா அதை பத்தி கோர்ட்ல போய் கேள்வி கேட்க முடியாதுன்னு. ஏன்னா ஃபியூச்சர் ஆஃப் டெமோக்ரஸியே இந்த டீலிமிட்டேஷன் ஆக்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பாப்புலேஷன் ரெப்ரசென்ட் பண்ணி தான் லோக்சபா மெம்பர்ஸ் இருக்கணும்னாக்க 1400 லோக்சபா மெம்பர்ஸ் இருக்கணும். யூனியன் கவர்மெண்ட் பாஸ் பண்ணக்கூடிய பல விஷயத்துல சதர்ன் ஸ்டேட்ஸ் இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸோட ரெப்ரசன்டேஷன் வந்து கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யாருக்கு இது பயனடையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பயனாகப்பட்டது பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணாம ஃபெடரலிசமை பாதிக்கும் அப்படிங்கிறது தான் சதர்ன் ஸ்டேட்ஸோட கன்சர்ன். டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு இஷ்யூக்காக தான் ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆல் பார்ட்டி மீட்டிங்கை வந்து மார்ச் 5, 2025 அன்னைக்கு கால் ஃபார் பண்ணியிருக்காரு. இந்த ஆல் பார்ட்டி மீட்டிங் ஆகப்பட்டது டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு இஷ்யூக்காக தான் ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கால் ஃபார் பண்ணியிருக்காரு. நிறைய சட்ட மாணவர்கள், சட்டத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் இருப்பீங்க. பட் டீலிமிட்டேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் இதை ஏன் எதிர்க்கிறாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் வந்து இந்த டைம்ல வந்து டீலிமிட்டேஷனை கொண்டு வராங்கன்ற அந்த அரசியலை தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக முக்கியம். நீங்க டிஎம்கே காரராக இருக்கலாம், இல்ல பிஜேபி காரராக இருக்கலாம், காங்கிரஸ்ல இருக்கலாம், மற்ற பார்ட்டிஸ்ல இருக்கலாம். பட் இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் குவெஸ்டின். ஸோ எந்த பார்ட்டி அஃபிலியேஷன்ல இருந்தாலும் நீங்க பரவாயில்ல, இல்ல பார்ட்டி அஃபிலியேஷன் இல்லாட்டியோட பரவாயில்ல, பட் டீலிமிட்டேஷன் சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். காரணம் என்னன்னா, இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வரதுனால அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிஸ் எப்படி மாறும், லோக்சபா கான்ஸ்டிடுவன்சிஸ் எப்படி மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஃபியூச்சர் ஆஃப் டெமோக்ரஸியே இந்த டீலிமிட்டேஷன் ஆக்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவில் வந்து முதல் முறையா, அதாவது டீலிமிட்டேஷன் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி யூனியன் கவர்மெண்ட் பேசிட்டு இருக்கும் பொழுது, இந்தியாவில் ஃபெடரலிசம் இது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாருக்கும் இது வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதை பத்தி கிளாரிஃபை பண்ணும்போது ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, டீலிமிட்டேஷன் ஆகப்பட்டது சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து பாதிக்காது, அதுக்கு நாங்க உறுதி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து இப்ப டிபேட் போயிட்டு இருக்கு. எது எப்படியா இருந்தாலுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இதை புரிஞ்சுக்கணும்னா ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை இன்னும் டெப்தா பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அவர் என்ன சொல்லியிருக்காரு இன்னைக்கு, முக்கியமா இன்டர்வியூ கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, the threat of delimitation is hanging over the southern states like sword of Damocles அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஹெட்லைன்ஸாக ரிப்போர்ட் ஆயிருந்தது நம்மளுடைய பிரபல நாளிதழில். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் நம்ம பார்க்கும் பொழுது இதில் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு மாதிரி இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கர்நாடகா, சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிசஸ்ல வளர்ச்சி அடைஞ்ச மாநிலமாக இருந்துகிட்டு இருக்கு. ப்ளஸ் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண மாநிலங்களும் சதர்ன் ஸ்டேட்ஸ் தான். நீங்கள் எடுத்து பாப்புலேஷன் கண்ட்ரோல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷோ, பீகாரோ, ஜார்க்கண்டோ, இல்லாட்டி நார்தர்ன் ஸ்டேட்ஸில் ஒரு ஸ்டேட் எடுத்து பார்க்கும் பொழுது அங்கே வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் பெருசாக இல்லை. ஸோ சதர்ன் ஸ்டேட்ஸ் தான் எல்லா விதத்துலையும், எஸ்பெஷலாக தமிழ்நாடு பாப்புலேஷன் கண்ட்ரோலாக இருக்கட்டும், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா விதத்துலையுமே வந்து முன்னோடியாக இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜர் வழியா என்ன மாதிரியான பாதிப்பு சதர்ன் ஸ்டேட்டுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற அந்த சட்டமாகப்பட்டது வெறும் தமிழ்நாடுக்கு மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கிடையாது. இன்ஃபேக்ட் சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்குமே அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதனால டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ல ஒரு பெரிய சேஞ்ச் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அப்போ எந்த மாதிரி சேஞ்சஸ் வரும், இதுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க, கான்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து இதுக்கு என்ன பவர்ஸ் கொடுத்துருக்காங்க, எதுக்காக இப்போ எடுத்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன்னா என்ன மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் டீலிமிட்டேஷன் என்ன மீனிங்னே தெரியாம இதை அப்போஸ் பண்றது, சப்போர்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயத்துல இறங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன்னா என்ன மீனிங், லிட்ரல் மீனிங் என்னன்னா, delimitation literally means the act or
ப்ராசஸ் ஆஃப் ஃபிக்ஸிங் லிமிட்ஸ் ஆர் பவுண்டரிஸ் ஆஃப் டெரிட்டோரியல் கான்ஸ்டிடுவன்சிஸ். எலெக்ஷன் நடக்கும்போது நம்ம கான்ஸ்டிடுவன்சின்னு சொல்லுவோம். அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி, லோக்சபா கான்ஸ்டிடுவன்சி அப்படின்னு சொல்லுவோம். எம்பி கான்ஸ்டிடுவன்சிஸை பிரித்து நம்ம வந்து எம்பி எலெக்ஷன் நடக்கும்போது கான்ஸ்டிடுவன்சிஸ்ன்னு சொல்லுவோம். இன் அ கண்ட்ரி ஆர் அ ப்ராவினன்ஸ் ஹேவிங் அ லெஜிஸ்லேட்டிவ் பாடி. அதாவது டீலிமிட்டேஷனுங்கிற எக்ஸசைஸ் ஆகப்பட்டது எங்க லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் இருக்கோ அந்த லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ்க்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். அந்த ரெப்ரசன்டேஷன் ஆகப்பட்டது பாப்புலேஷன் பேசிஸில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் டெமோக்ராட்டிக் ப்ராசஸோடைய நோக்கமே. டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் வழியாக தான் லெஜிஸ்லேட்டிவ்க்கு மெம்பர்ஸ் எலெக்ட் ஆவாங்க. பார்லிமெண்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா லோக்சபா இருப்பாங்க, ராஜ்யசபா இருப்பாங்க. லோக்சபா மெம்பர்ஸ் எல்லாருமே பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ். அப்போ அந்த பீப்புள் ரெப்ரசன்ட் எப்படி வருவாங்கன்னா ஒரு ஸ்டேட்லையுமே கான்ஸ்டிடுவன்சிஸ் இருக்கும். அந்த கான்ஸ்டிடுவன்சிஸ்ல எம்பி கான்ஸ்டிடுவன்சிஸ் வழியா எலெக்ட் ஆகி பார்லிமெண்ட் லோக்சபால போய் உட்காருவாங்க. அவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பியோட ரோல் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கான்ஸ்டிடுவன்சி பிரச்சனைகளை எடுத்துட்டு போயிட்டு பார்லிமெண்ட்ல பேசுறது. ரெண்டாவது பில்ஸ் மூவ் பண்றது. ஏதாவது சட்டம் தேவைன்னா அதுக்கு சட்டங்கள் மூவ் பண்றது. மூணாவது பில்ஸ் பாஸ் பண்ணா சப்போர்ட் பண்றது இல்லை எதிர்க்கிறது. நாலாவது ஜெனரல் ரோல்ஸ் என்னன்னா அப்போசிஷன் பார்ட்டியா இருந்தால் எதிர்க்கிறது, சட்டங்கள் கொண்டு வந்து அதை கிரிட்டிக்கலா எக்ஸாமின் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மாற்றங்களை சஜஸ்ட் பண்றது. இந்த மாதிரி ஆக்ட் பாஸ் பண்ணக்கூடிய விஷயமும் பாலிசி ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வர விஷயத்தையும் பார்லிமெண்ட்ல தொடர்ச்சியா செய்வாங்க. நம்மளோட 3 ஆர்கன்ல லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸே லோக்சபா கான்ஸ்டிடியூன்சியை பேஸ் பண்ணி தான் எலெக்ட் ஆகுறாங்க. அப்படி எலெக்ட் ஆனவங்க தான் போயிட்டு சட்டங்களை வந்து இயற்றுறாங்க. அதனால தான் வந்து டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வழியா நம்ம நாட்டில் ப்ராவின்ஸ் வழியாகவும் கான்ஸ்டிடுவன்சிஸ் வழியாகவும் எலெக்ட் ஆகி அது வழியாக போயிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க பீப்புளோட இன்ட்ரெஸ்ட்டை. அப்படி இருக்கும் பொழுது இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ், த ஜாப் ஆஃப் டீலிமிட்டேஷன் ஆகப்பட்டது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா இதுக்குன்னு ஒரு ஹையஸ்ட் பவர் பாடி வந்து செட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹையஸ்ட் பவர் பாடி தான் டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆர் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா பவுண்டரி கமிஷன் இன் இந்தியா. இந்த பவுண்டரி கமிஷன் ஆகப்பட்டது 4 வாட்டி வந்து இந்தியாவில் டீலிமிட்டேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் டீலிமிட்டேஷன் கமிஷன் எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1952 1952 அண்டர் தி டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட் 1952 அதில் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. சப்சிக்வெண்டா 1963 அண்டர் தி டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட் 1962. அதுக்கப்புறம் 1973 பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் ஆக்ட் 1972 பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணாங்க. லாஸ்டா வந்து இந்தியாவில் டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆகப்பட்டது 2002 பேஸ்ட் ஆன் டீலிமிட்டேஷன் ஆக்ட் 2002 ஃபார்ம் பண்றாங்க. அதனால டீலிமிட்டேஷன் கமிஷன் ஓட பவர் எடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா இஸ் த ஹையஸ்ட் பாடி whose orders have the force of law and cannot be called in question before any court. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா டீலிமிட்டேஷன் பத்தி ஒரு டெசிஷன் வந்து யூனியன் கவர்மெண்ட் எடுத்தாங்கன்னா அதை பத்தி கோர்ட்ல போய் கேள்வி கேட்க முடியாதுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட். இட் cannot be taken as a question of law before the writ jurisdiction of the high court or even the supreme court. கேஸே ஃபைல் பண்ண முடியாது, அடிப்படை உரிமை பாதிக்கப்படும் அப்படின்னு பண்ண முடியாதுங்கிறது தான் இப்போது இருக்கக்கூடிய ஸ்டாண்ட். பாயிண்ட் டு பி நோட்டட் என்னன்னா இது எப்போ வந்து ஃபோர்ஸ்க்கு வரும்னா இந்த டீலிமிட்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் பிரசிடென்ட் எப்போ வந்து நோட்டிஃபை பண்றாரோ அன்னிலேருந்து டீலிமிட்டேஷன் வரும். இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸை புரிஞ்சுக்கும் பொழுது சட்ட ரீதியா ஏதாவது மாற்றங்கள் டீலிமிட்டேஷன்ல கொண்டு வந்து லோக்சபா கான்ஸ்டிடியூன்சிஸையோ ஸ்டேட் அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சிஸையோ மாற்றி அமைச்சாங்கன்னா நீதிமன்றத்துக்கு போய் கேள்வி கேட்கிற பவர்ஸும் வந்து இல்லை அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட். இப்போ நம்ம சட்டத்துக்கு வரலாம். இப்போ நம்ம பார்த்தது டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும், டீலிமிட்டேஷன்னா என்ன, டீலிமிட்டேஷனில் வந்து என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க, டீலிமிட்டேஷன் எத்தனை வாட்டி வந்து ஹிஸ்டாரிக்கலாக நடந்திருக்குன்னு நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஹையஸ்ட் பாடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு வந்து கான்ஸ்டியூஷனில் என்ன மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, பவர்ஸ் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சட்ட மாணவராகவும் சட்டத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களாகவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி பார்க்கும் பொழுது ஆர்டிகல் 82 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான ஆர்டிகல். ஸோ ஆர்டிகல் 82 ஆகப்பட்டது டீலிமிட்டேஷனுக்கு கொடுக்கக்கூடிய பவர். அப்படி ஆர்டிகல் 82 பார்க்கும் பொழுது ஐ ரீட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் ஆர்டிகல் 82, ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் ஈச் சென்சஸ். அப்போ டீலிமிட்டேஷன் எப்போ பண்ண முடியும்னா சென்சஸ் முடிஞ்ச உடனே பண்ண முடியும். டீலிமிட்டேஷன் வந்து பண்ணணும்னு சொன்னாக்க சென்சஸ் எடுக்கணும். அப்படி பார்க்கும்போது கிளியரா சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் 82ல, ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், அப்பான் த கம்ப்ளீஷன் ஆஃப் ஈச் சென்சஸ் the allocation of seats in the house of the people to the states and the division of each state into territorial constituencies shall be readjusted by such authority and in such manner as parliament may by law determine. Rendavathu important point, provided that such readjustment shall not affect the representation in the house of the people until the dissolution of the then existing house. Further,
provided further that such readjustment shall take effect from such date as the president by order specify, and until such readjustment takes effect, any election to the house may be held on the base of the territorial constituencies existing before such readjustment அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒன்ஸ் சென்சஸ் முடிஞ்சாலே ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் தான் டீலிமிட்டேஷன். அப்ப ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது சாய்ஸா மேண்டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிகல் 81ல முக்கியமான ஒரு வேர்டு இருக்கு. அந்த வேர்டு ஆகப்பட்டது ஷால் பி ரீஅட்ஜஸ்டட். ஷால் பி அப்படின்னா மேண்டேட்ரியா ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒரு வாட்டி சென்சஸ் முடியும் பொழுதும் மேண்டேட்ரியா ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட். பை சச் அத்தாரிட்டி அண்ட் இன் சச் மேனர் ஆஸ் த பார்லிமெண்ட் மே பை லா டிட்டர்மின். அப்போ இதை ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணணும். அந்த சட்டமாகப்பட்டது டீலிமிட்டேஷன் ஆக்ட் 2002 இருந்துகிட்டு இருக்கு. அந்த 2002 சட்டத்தின் படி நீங்க ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு எந்த மாதிரியான பாதிப்பு இருக்கும்? இன்ஃபேக்ட் கோவிட் வரதுக்கு முன்னாடி 2020ல ஒரு சென்சஸ் நடத்த வேண்டியதாக இருந்தது. ஆனால் சென்சஸ் நடத்தல. அப்போ இந்த ரீஅட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து 2002 படி பண்ணுவாங்களா, இல்லை இப்போ சென்சஸ் நடத்தி அந்த சென்சஸை பேஸ் பண்ணி டீலிமிட்டேஷன் ஆக்டை வந்து எஃபெக்ட் கொடுப்பாங்களா, இல்லை டீலிமிட்டேஷன் ஆக்ட் 2002வை ஓவர் ரைட் பண்ணி புது சட்டம் டீலிமிட்டேஷன் ஆக்ட் 2025 பாஸ் பண்ணி சென்சஸ் கொண்டு வந்து அது மேலே வந்து கான்ஸ்டிடியூன்சிஸை டீலிமிட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கொஸ்டின் ஆஃப் லா. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து இருந்துட்டு இருக்கும் பொழுது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பி நோட்டட். நீங்கள் ஆர்டிகல் 81 எடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 81 ஆகப்பட்டது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பி நோட்டட். காம்போசிஷன் ஆஃப் தி ஹவுஸ் ஆஃப் த பீப்புள். ஹவுஸ் ஆஃப் த பீப்புள்னா லோக்சபா. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, subject to the provisions of article 331, house of the people shall consist of not more than 530 members chosen by direct election from territorial constituencies in the states, and not more than 20 members to represent the union territory chosen in such manner as parliament may by law provide அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ஆர்டிகல் 81 படி லோக்சபால எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்க முடியும்னா மொத்தமா 550 பேர் இருக்க முடியும். 550 பேர்ல 530 வந்து ஸ்டேட்ஸ்ல இருந்தும் 20 பேர் வந்து யூனியன் டெரிட்டரிஸ்ல இருந்து வருவாங்க. அப்ப அப்பர் லிமிட் என்ன இருக்கு ஆர்டிகல் 81 படி? அப்பர் லிமிட் ஆகப்பட்டது 550 தான். இந்த 550க்குள்ள தான் நீங்க லோக்சபா கான்ஸ்டிடியூன்சிஸ்ல இருந்து அனுப்ப முடியும். இந்த 550 ஆகப்பட்டது பாப்புலேஷன் ரெப்ரசன்டேஷன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழ்நாடு தான் பாப்புலேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல வந்து முன்னோடியா இருக்காங்க. சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து நார்தர்ன் ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணும்போது பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணி டெவலப்மெண்ட் ஆகப்பட்டதை சப்ஸ்டான்ஷியலாக அச்சீவ் பண்ணியிருக்கோம். அப்போ டீலிமிட்டேஷன் ஆக்ட் 2002 இல்லை டீலிமிட்டேஷன் ஆக்ட் 2025 பாஸ் பண்ணியோ லோக்சபா கான்ஸ்டியூன்சி வந்து ரீஅட்ஜஸ்ட்மெண்ட்டோ இல்லை டீலிமிட்டேஷனோ கான்ஸ்டியூன்சிஸை பண்ணால் அப்போ என்ன ஆகும்? அப்போ டெவலப்டு ஸ்டேட்ஸ்க்கு வந்து கம்மி ரெப்ரசன்டேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் சதர்ன் ஸ்டேட்ஸோட ப்ராப்ளமா வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது அஃபெக்ட் ஆகாதுன்னு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா சொல்றாரு. அப்ப எது உண்மையா இருக்க போகுது அப்படிங்கறத இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட். இதை தாண்டி ஆர்டிகல் 170 நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்லிமெண்டரி மேட்டர். அசம்பிளியும் அஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கறத இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட். அப்படி பார்க்கும்போது காம்போசிஷன் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சப்ஜெக்ட் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஆர்டிகல் 333, the legislative assembly of each state shall consist of not more than 500 and not less than 60 members chosen by direct election from territorial constituencies in the state. அப்பனா 500 plus 60 560 people வரைக்கும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கலாம். அதை தாண்டி இருக்கக்கூடாதுங்கிறது தான் பாயிண்ட் பி நோட்டட் இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அப்படி பார்க்கும் பொழுது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை மாற்றி அமைக்கிறதுனால ஆர்டிகல் 170 படி என்ன எஃபெக்ட் பார்லிமெண்ட் இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ பார்லிமெண்ட் அந்த எஃபெக்ட் எப்படி இருக்கும்னா ராஜ்யசபா பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ ஆர்டிகல் 170 படி காம்போசிஷன் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு மொத்தமாக 560 500 + 60 எடுத்து பார்த்தீங்கன்னா 560 இருக்கு. அப்போ 560ன்னு அப்பர் லிமிட் இருந்தாலும் சில சட்டமன்றங்களில் வந்து 200 இருக்கலாம், 230 இருக்கலாம், 240 இருக்கலாம். உத்தரப்பிரதேஷ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம். பட் அப்பர் லிமிட் ஆகப்பட்டது 560 தான். அப்படி பார்க்கும் பொழுது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிகல் 82, ஆர்டிகல் 81, ஆர்டிகல் 170 நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால இதோட இம்பாக்ட் வந்து எப்படி இருக்க போகுது, அதாவது டீலிமிட்டேஷன்
ஆக்ட் டீலிமிட்டேஷன் கமிஷன்ஸோட டெசிஷன்ஸ்னால எப்படி இருக்க போகுது இம்பாக்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது நம்மளோட ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்தோம், கிட்டத்தட்ட 4 வாட்டி வந்து டீலிமிட்டேஷன் நம்ம நாட்டில் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டும் வந்து பாஸ் பண்ணாங்க 1976. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட். அதில் என்ன பண்ணாங்கன்னா, பார்லிமெண்ட் ஃப்ரோஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அன்டில் த 2001 சென்சஸ் டு பிரிவென்ட் ஸ்டேட்ஸ் வித் ஹையர் பாப்புலேஷன் growth. ஸோ 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி பார்லிமெண்ட் சீட்ஸ் ஆகப்பட்டது ஃப்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஃபேமிலி பிளானிங் மெஷர்ஸ் ப்ளஸ் ஹையஸ்ட் க்ரோத் பாப்புலேஷன் கூடிய ஸ்டேட்ஸ் வந்து ரெப்ரசன்டேஷன் லூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக, அதனால பாப்புலேஷன் ஸ்டெபிலைஸ் ஆகணுன்றதுக்காக 2001 வரைக்கும் நம்பர் ஆஃப் லோக்சபா சீட்ஸ் ஆகப்பட்டது மாற்றி அமைக்கல. அதுதான் நம்ம வந்து ஆர்டிகல் 82ல பார்த்தோம், ரெட் வித் ஆர்டிகல் 81, அஃப்கோர்ஸ் ரெட் வித் 170 வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் அசம்பிளிஸ். பட் இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எதுக்காக சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து இதை வந்து மும்முரமாக எதிர்க்கிறாங்க, ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க சதர்ன் ஸ்டேட்ஸ். ஆனால் நார்தர்ன் ஸ்டேட்ஸ் யாரும் இதை எடுத்துக்கலன்னா, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட். இப்போ 2025 ஓட சென்சஸை நீங்கள் எடுத்து ஒரு சமயம் டீலிமிட்டேஷன் ப்ராசஸை நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா, அதாவது கான்ஸ்டிடுவன்சி டிஃபைன் பண்ணக்கூடிய ப்ராசஸை அப்ளை பண்ணீங்கன்னா, 1977 ஒரு எம்பியும் எவ்வளோ பாப்புலேஷனை ரெப்ரசென்ட் பண்ணாங்கன்னா 10,11,000 பேரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணாங்க. 10.11 lakh பீப்புளை ரெப்ரசென்ட் பண்ணாங்க. ஐடியலா கான்ஸ்டிடுவன்சிஸ் வந்து இந்த 10.11க்கு தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்படி பார்க்கும் பொழுது 10.11 இப்போ எடுத்து இந்த ஒரு சமயம் இந்த 10.11 நம்ம ஆவரேஜாக எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைய தேதியில் லோக்சபால 1400 மெம்பர்ஸ் இருக்கணும். அப்போ பாப்புலேஷன் ரெப்ரசென்ட் பண்ணி தான் லோக்சபா மெம்பர்ஸ் இருக்கணும்னாக்க 1400 லோக்சபா மெம்பர்ஸ் இருக்கணும். அப்போ பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணியிருக்கக்கூடிய சதர்ன் ஸ்டேட்ஸ்ல இருந்து ரெப்ரசன்டேஷன் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெப்ரசன்டேஷன் குறைஞ்சா பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணக்கூடிய, அதாவது யூனியன் கவர்மெண்ட் பாஸ் பண்ணக்கூடிய பல விஷயத்துல சதர்ன் ஸ்டேட்ஸ் இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸோட ரெப்ரசன்டேஷன் வந்து கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது கம்மியாச்சுன்னா என்ன ஆகும்? நீங்க அரசியல் சட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெடரலிசமை பாதிக்கும் அப்படிங்கிறது தான் சதர்ன் ஸ்டேட்ஸோட கன்சர்ன். இதுக்கு தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முன்னோடியா வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ்லாம் சேர்ந்து வாங்க, நம்மளோட ரெப்ரசன்டேஷன் குறைய வாய்ப்பு இருக்கு, டீலிமிட்டேஷன் ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா நம்மளோட வாய்ஸ் வந்து பார்லிமெண்ட்ல கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸ் தான் வந்து பாப்புலேஷனை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸும் நம்ம ஏற்றணும், அது மட்டும் இல்லாமல் டெவலப்மெண்ட் ஓரியன்ட் அப்ரோச் எடுத்ததுனால இந்த டீலிமிட்டேஷன்னால நம்மளுடைய பாப்புலேஷன் கம்மியாக இருக்கிறதுனால லோக்சபா சீட்ஸ் ஆகப்பட்டது குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட்டை ரைஸ் பண்றாரு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைய தேதியில 10,11,000 பீப்புள் ஆவரேஜுக்கு 1400 சீட்ஸ் இருக்கணும் நம்ம லோக்சபால. அப்படி பார்க்கும் பொழுது யாருக்கு இது பயனடையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பயனாகப்பட்டது பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணாம இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ், அதாவது இன்க்ளூடிங் உத்தரகாண்ட் வந்து 85 சீட்ஸ்ல இருந்து 250 சீட்டா லோக்சபா சீட்டு வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது பீகார் இன்க்ளூடிங் ஜார்க்கண்டுக்கு 25 சீட் வந்து இன்னைக்கு லோக்சபா இருந்துட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 82 மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடு கேரளாக்கு பாப்புலேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணதுனால சீட்ஸ் வந்து பெருசா லோக்சபால கிடைக்காது, ஆனா மார்ஜினலா தான் ஏற வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்கும்போது சதர்ன் ஸ்டேட்ஸோட ரெப்ரசன்டேஷன் ஒன்று குறைய வாய்ப்பு இருக்கு, இல்ல மார்ஜினலா ஏறினாலும் நார்தர்ன் ஸ்டேட்ஸோட பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அதிக ரெப்ரசன்டேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது 2001 வரைக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே நடக்காமல் இருந்தது காரணம் வந்து 42nd அமெண்ட்மெண்ட் இருக்கிறதுனால. அதனால 1971 சென்சஸ் பேஸ் பண்ணி நீங்க டீலிமிட்டேஷன் ஆக்ட் அப்ளை பண்ணீங்கன்னா இன்னைக்கும் சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து பாதிப்பு இருக்காது. அதுதான் கான்ஸ்டிடியூஷனலும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் டு பி நோட்டட். ஹவவர் இந்த 1400 லோக்சபா மெம்பர்ஸ் இருந்தாலும் பல பேர் என்ன ஆர்கியூ பண்ணுவாங்கன்னா, பார்லிமெண்ட்ல சீட்டே 888 பேருக்கு தான் இருக்கு. அப்போ டெஃபினட்டா சீட்டே இல்லாத பொழுது 1400 பேர் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ பாப்புலேஷன் ஒன்று அந்த ஆவரேஜ் பாப்புலேஷன் வந்து மாடிஃபை பண்ணி 560 அப்படிங்கிற அந்த லோக்சபா சீட்ஸ்குள்ள கொண்டு வந்தா தமிழ்நாடுக்கு சீட்டு கம்மியாகும். 1400 சீட் இருந்தா தமிழ்நாடுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன்ல பழைய 10.11 படி சீட்ஸ் வந்து மார்ஜினல் இன்க்ரீஸ் ஆகி நார்தர்ன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து அதிக சீட்ஸ் வந்து கான்ஸ்டிடுவன்சிஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா பாப்புலேஷன் ஆவரேஜ் ஏறதுனால சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து லோக்சபா சீட்ஸ் ஆகப்பட்டது, எம்பி கான்ஸ்டிடுவன்சி ஆகப்பட்டது டீலிமிட்டேஷன் அப்ளை பண்றதுனால கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, கம்மி ஆகும். இன்ஃபேக்ட் அப்படி ஆச்சுன்னா
சதர்ன் ஸ்டேட்ஸோட ரெப்ரசன்டேஷனே பார்லிமெண்ட்ல இருக்காது அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட். இதோட இம்பாக்ட் என்ன, இதனால இம்பாக்ட் என்ன பாதிப்பு சதர்ன் ஸ்டேட்ஸ்க்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபெடரலிசம் ஆங்கிள் இது பாதிப்பு இருக்கும் டெஃபினட்டா. ரெண்டாவது, ரீஜனல் பார்ட்டிஸ் சவுத்ல இருக்கவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, டீலிமிட்டேஷன் பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன் கொண்டு வந்தால் 1971 பாப்புலேஷன் இல்லாம 2025 பாப்புலேஷன் வழியா கொண்டு வந்தால் பார்ட்டிஸ் யாரெல்லாம் நார்த் இந்தியால இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இது ஸ்ட்ராங்கா அமைஞ்சிரும், ரெப்ரசன்டேஷன் இந்த லோக்சபால ஸ்ட்ராங்கா அமைஞ்சிரும், அவங்க நினைக்கக்கூடிய சட்டங்களை தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த 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 கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க. அதனால தான் ஆல் பார்ட்டி மீட்டிங்கை வந்து மார்ச் 5ஆம் தேதி கன்வீன் பண்றதா இருக்காங்க. அதுக்கு சோல் ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சிம்பிளா என்ன சொல்றாங்கன்னா, பாப்புலேஷன் அதாவது ஃபேமிலி பிளானிங் மெஷர்ஸ் வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால பாப்புலேஷன் குறைச்சு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை வந்து அதிகப்படுத்துறதுனால இது ஒரு கர்சா அமைய போகுது டீலிமிட்டேஷனுங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்ல என்ன மாதிரியான டிஸ்கஷன் நடக்கலாம்? பாயிண்ட் நம்பர் 1, 1971 சென்சஸை பேஸ் பண்ணியே பிரசன்ட் டீலிமிட்டேஷனை பண்ணா பாதிப்பு இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, டீலிமிட்டேஷன் பண்றதுனால சதர்ன் ஸ்டேட்ஸோட ரெப்ரசன்டேஷன் குறையாம இருக்கணும் அப்படிங்கிறது டிஸ்கஷனா இருக்கலாம். இதனால பாதிப்பு என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது இது யார் வந்து இந்த நார்தர்ன் ஸ்டேட்ஸோட ரெப்ரசன்டேஷன் இன்க்ரீஸ் ஆகணும்னு நினைப்பாங்கன்னா, பாரதிய ஜனதா பார்ட்டி, காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள். யார் வந்து இந்த சதர்ன் ஸ்டேட்ஸோடைய ரெப்ரசன்டேஷன் வந்து குறையக்கூடாதுன்னு நினைப்பாங்கன்னா, ரீஜனல் பார்ட்டிஸ் யாரெல்லாம் சதர்ன் ஸ்டேட்ஸ் இருக்காங்களோ அவங்க ரெப்ரசன்டேஷன் லோக்சபால போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. பிகாஸ் பார்லிமெண்ட்ல சட்டங்கள் பாஸ் பண்ணும்பொழுது ரெப்ரசன்டேஷன் அதிகமாக இருந்தாதான் அந்த அதிகமாக இருக்கிற ரெப்ரசன்டேஷனை பேஸ் பண்ணி சட்டங்களுக்கு ஒப்பீனியன்ஸ் கொடுக்க முடியும், அப்போஸ் பண்ண முடியும். ரெண்டாவது, நாளைக்கு கூட்டாட்சி தத்துவமும் இந்த ஃபெடரலிசமும் கூட்டாட்சி தத்துவம் கோயலேஷன் கவர்மெண்ட் வரும்பொழுது பவர்ஸ் ஆகப்பட்டது சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு இருக்கும் அப்படிங்கிறத எல்லா ரீஜனல் பார்ட்டியுமே ஃபீல் பண்றாங்க. இந்த டீலிமிட்டேஷன் ஆகப்பட்டது ஆஸ் அ ஃபார் ரீச்சிங் இம்ப்ளிகேஷன் பல கொஸ்டின் ஆஃப் லா வந்து ரைஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் டீடைல்டா நம்ம பார்க்க வேண்டியது டீலிமிட்டேஷன்ல பாத்தீங்கன்னா 2 சினாரியோ நம்ம எடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேபிள்ல இப்போ பாப்புலேஷன், இப்போ ஃபர்ஸ்ட் டேபிள்ல நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆகப்பட்டது 543ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு லோக்சபாவை 2026 பாப்புலேஷனை பேஸ் பண்ணி அலோகேட் பண்ணா தமிழ்நாடுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தமிழ்நாடுல பிரசன்ட் லோக்சபா எம்பி சீட் ஆகப்படுது 39. 2026 பாப்புலேஷனை பேஸ் பண்ணி 543 சீட்டு தான் லோக்சபாலன்னு சொன்னாக்க 31 மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 8 சீட்டை வந்து தமிழ்நாடு இழப்பாங்க ரெப்ரசன்டேஷன்ல லோக்சபால. இதே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் டேபிள் 2 எடுத்துக்கோங்க. இஃப் த நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க, இப்போ பார்லிமெண்ட்ல வந்து லோக்சபா சீட்ஸ் ஆகப்பட்டது 888 இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. 848 வந்து ஸ்டேட்ஸ்க்கு ரெப்ரசன்டேஷன் பார்த்தா கூட ப்ரொஜெக்டட் பாப்புலேஷன் 2026 படி நீங்க எடுத்தீங்கன்னா தமிழ்நாடுடைய பிரசன்ட் சீட் ஆகப்பட்டது எம்பியில் நம்மளுக்கே தெரியும் 39. இது 848 லோக்சபா சீட்டாகவும் 2026 பாப்புலேஷனை பேஸ் பண்ணி நம்ம அலோகேட் பண்ணோம்னா 39 சீட் ஆகப்பட்டது 49 சீட்டா மாறும். 10 சீட் வந்து தமிழ்நாடுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய டீலிமிட்டேஷனுங்கிறது 543 சீட்டை மைண்டில் வச்சுக்கிட்டு 2026 பாப்புலேஷன் பேஸ் பண்ணி பார்த்தா தமிழ்நாடு இழப்பாங்க. அதே 848 சீட்டு லோக்சபா பேஸ் பண்ணி 2026 பாப்புலேஷன் பேஸ் பண்ணி அலோகேட் பண்ணாங்கன்னா தமிழ்நாடு கெயின் பண்ணுவாங்க. அதனால தமிழ்நாடுக்கு இது வந்து இழப்பு தான், ஃபெடரலிசம் பாதிக்கும் அப்படிங்கிற வாதம் வச்சா கூட 10 சீட்டு வந்து எப்போ கெயின் பண்ணுவாங்கன்னா 848 லோக்சபா சீட்டா அது உயர்ந்து அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 39ல இருந்து 49 கெயின் ஆனாலும் 10 சீட்டு கெயின் ஆனாலும் நார்தர்ன் ஸ்டேட்ஸோட சீட்ஸ் வந்து அதிகமாகும். அப்படியும் ப்ரொபோர்ஷன் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மைக்ரோ லெவல்ல தமிழ்நாடு சீட்ஸ் கெயின் ஆனாலும் நார்தர்ன் ஸ்டேட்ஸோட ரெப்ரசன்டேஷன் உயரும் அப்படிங்கிறத ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுறாரு. ஸோ இது எந்த ஃபேக்டரை பேஸ் பண்ணி டீலிமிட்டேஷன் வந்து ஆக்டை வந்து செய்ய போறாங்க, பிரசிடென்ட் வந்து எதை அப்ரூவ் பண்ண போறாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விவாதமாகப்பட்டது இன்னைக்கு வந்து முக்கியமான கான்ஸ்டிடியூஷனல் டிபேட்டா போயிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதனால முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்டெப் ஆகப்பட்டது ஃபெடரலிசமை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்டெப். நம்ம இந்த மொத்த வீடியோ பார்க்கும் பொழுது தயவு செஞ்சு நான் முதலே சொன்ன மாதிரி தான் பார்ட்டி அஃபிலியேஷனை எடுத்துருங்க. நீங்க பிஜேபியா இருக்கலாம், நீங்க காங்கிரஸா இருக்கலாம், இல்ல நம் தமிழர் கட்சியா இருக்கலாம், டிஎம்கேவா இருக்கலாம், ஏடிஎம்கேவா இருக்கலாம், புதுசா விஜய் அமைச்சிருக்கக்கூடிய கட்சி டிவிகே இருக்கலாம், அந்த பார்ட்டி அஃபிலியேஷன் எடுத்துருங்க. ஆனா நீங்க பார்க்க வேண்டியது தமிழ்நாடு மாதிரி இருக்கக்கூடிய டெவலப்டு ஸ்டேட் வந்து லோக்சபால பாப்புலேஷன் சென்சஸை மாத்துறதுனால, டீலிமிட்டேஷன் ஆக்ட் அப்ளை பண்றதுனால லோக்சபாவோட ரெப்ரசன்டேஷன் கம்மியாகி நம்மளுடைய வாய்ஸ்
பார்லிமெண்ட்ல கம்மியாச்சுன்னா நம்மளுடைய சட்டங்கள் வந்து எப்படி இயற்றப்படும் அப்படிங்கிற அந்த இம்பாக்டோட பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். எஸ்பெஷலா சட்ட மாணவர்கள் இந்த விஷயத்தை அணுகும் பொழுது ஆர்டிகல் 81, ஆர்டிகல் 82, ஆர்டிகல் 170 முழுமையா படிச்சு புரிஞ்சுக்கிட்டு எப்படி வந்து டீலிமிட்டேஷன் ஆக்ட் 2002 வந்து இப்போ 2025ல பாப்புலேஷனை பேஸ் பண்ணி எப்படி மாற்றி அமைப்பாங்க, பிரசிடென்ட் வந்து இதுக்கான அப்ரூவல் கொடுத்துட்டா கோர்ட்டுக்கு கூட போக முடியாது, ரிட் பெட்டிஷன் வழியா கோர்ட்டுக்கு கூட போக முடியாதுன்னு ஒரு பாயிண்ட் இருந்தா கூட பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஆஸ் பர் கேசவானந்த பாரதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா படி பேசிக் ஸ்ட்ரக்சரை இது வந்து டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா, ஃபெடரலிசம் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால டீலிமிட்டேஷன் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து டிஸ்டர்ப் பண்ணா கோர்ட்டுக்கு போக முடியுமா அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் லாவும் ரைஸ் ஆயிருக்கு. என்னோட ஒப்பீனியன் படி டீலிமிட்டேஷன் ஆக்ட் வந்து கோர்ட்ல போயிட்டு கேள்வியே கேட்க முடியாதுன்னு இருந்தாலும் லெஜிஸ்லேட்டிவ்க்கும் ஜுடிஷியரிக்கும் இருக்கக்கூடிய பவர்ஸை டிஃபைன் பண்ண சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ஆகப்பட்டது கேசவானந்த பாரதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. ஒரு சமயம் டீலிமிட்டேஷன்னால ஃபெடரலிசம் அஃபெக்ட் ஆச்சுன்னா, ஃபெடரலிசம் பேசிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி ரிட் பெட்டிஷன் ஜுடிஷியல் ரிவ்யூ கூட பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட். The judicial review with respect to delimitation could be maintainable. Could be the judicial review based on delimitation may be even maintainable. Maybe maintainable இருக்கலாம் அப்படிங்கிறது சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் நம்ம பார்க்க முடியுது. அதனால இந்த டீலிமிட்டேஷன் நீங்க புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம வரக்கூடிய நாட்கள்ல எந்த மாதிரியான விவாதங்கள் நடக்குது, கான்ஸ்டிடியூஷனல் டிபேட்ஸ் என்ன நடக்குது, கான்ஸ்டிடியூஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி வந்து இதை சிந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வரக்கூடிய நாட்கள்ல பார்க்கலாம். தேங்க்யூ.